என் தலைமேல் கரம் குவித்தேன். பாரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பே அது பகல் போல் மனம் பெறவோம். அகல் போல் எரியோ அன்பு அது பகல் போல் மனம் பெறவோம். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். நீர் போல் தூய்மையையும் என் நினைவின் போடச் செய்யும். நீர் போல் தூய்மையையும் என் நினைவின் போடச் செய்யும். சேற்றினில் நான் விழுந்தால் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய மீகா அன்பேத்தி சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அருள் மிக்கேல்ராஜ் செல்லத்தாய் குடும்ப நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. செய்கின்ற தொழிலிலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கவும், இன்று பாலை மறை மாவட்டத்திற்காக குருவாக திருநிலைத்தப்படுத்தப்பட்டிருக்கும் திருத்தொண்டர் ஜோமிக்ஸை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், விழா சிறப்பாக நடைபெறவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இப்புனிதமான திருப்பலியிலே கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் மீகா அன்பியம் அன்புடன் வரவேற்கிறது. இன்று திருச்சபை நல்ல ஆயின் ஞாயிற்றை சிறப்புகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்மை ஒரு நல்ல ஆயனாகவும் ஆடுகள் உள்ளே நுழையும் வாயிலாகவும் உருவப்படுத்தி கூறுகின்றார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவற்றிற்காக தன் உயிரையே கொடுக்கின்றார். நாம் அவருடைய மந்தையை சார்ந்த ஆடுகள். உலகில் பல குரல்கள் நம்மை திசை திருப்ப முயன்றாலும் நமது உண்மையான ஆயனின் குரலை மட்டும் கேட்டு பின்பற்றிட நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலும் இன்று திருச்சபையின் அழைத்தலுக்காக ஜெபிக்கும் நாள். நல்ல ஆயனின் குரலை கேட்டு இறைப்பணி செய்ய பலர் முன்வர வேண்டும் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, மது திருநாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புனித பேதுருவின் உரையை கேட்ட மக்கள், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு, மனமாறுங்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அன்று 3000 பேர் அந்த ஆயனின் மந்தையில் இருந்தது போல நாமும் நம் பாவ வழிகளை விடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வர அழைக்கும் இம்முதலாம் வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவி சாய்ப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தெகொஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும்
உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளையும் எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்திச் செல்கின்றார் ஆண்டவர் என் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என் நாயன். நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை. ஆண்டவர் என் நாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றார் ஆண்டவர் என் நாயன். ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது பேதுரு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் ஆன்மாக்களின் ஆயராகிய கிறிஸ்து நமக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியாக நமக்கு விட்டு சென்றுள்ளார். நாம் சிதறிப்போன ஆடுகளைப் போல் இருந்தோம். ஆனால் இப்போது நம் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாயின கிறிஸ்துவிடம் திரும்பி வந்துள்ளோம். அவர் தம் காயங்களால் நமக்கு குணமளித்தார் என்பதை உணர்த்தும் இவ்விரண்டாம் மாசத்திற்கு ஆர்வமுடன் செவிமாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 20 முதல் 25 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை அன்னையாம் தாய் திருச்சபை நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நல்லாயன் ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை நமது கடமையை நாம் நிறைவேற்றினோம். கடமையை நிறைவேற்றி இப்போது கூட நாம் நினைத்து கொண்டிருப்போம், நான் ஓட்டு போட்ட கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் இருந்து கொண்டு இருக்கும். வேட்பாளர்கள் நம்மை அணுகி வந்தபோது அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். நான் உங்களுக்கு நல்ல தலைவனாக இருப்பேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓடோடி வருவேன், நான் உங்கள் தொண்டராய் இருப்பேன் என்று சொல்லி பலவிதமான வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவு பெறுமா என்றால் அது நமக்கும் தெரியாது, அடுத்தவர்களுக்கும் தெரியாது. இந்த உலகத்தினுடைய தலைவர்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்றால், அவர் தன்னை தலைவராக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. மாறாக தன்னை ஒரு ஆயனாக அவர் உருவகப்படுத்தி கொண்டார். ஆயன் என்பவன் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், பரிவோடு இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை கண்காணித்து அந்த நோயில் உள்ள இடங்களுக்கு மருந்திட வேண்டும்.
இதுதான் ஒரு ஆயனுடைய பண்பு. என் அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொண்டார். தன்னை சொன்னார், தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் என்னை போதகர் என்று அழைக்க வேண்டாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்தவித ஆரவாரமும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மக்களுக்கு பணி செய்வதிலே நம் ஆண்டவர் முன் நின்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் என்பதை இந்த நல்லாயன் ஞாயிறு நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. விவிலியத்தின் ஒட்டுமொத்த விவிலியத்தையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் கடவுளுக்கு பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்படுகின்றது. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னார், நானே உயிருள்ள தண்ணீர் என்று சொன்னார், நானே ஒளி என்று சொன்னார். இப்படி பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த உருவகங்களிலே இந்த நல்லாயன் என்ற இந்த உருவகமானது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே ஆடு மேய்க்கும் நாடோடி சமூகமாக இருந்த இந்த இஸ்ராயல் சமூகம் தங்கள் கடவுளையும் ஒரு ஆயராகத்தான் பார்த்தது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 23 இறைவசனம் 1 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் என்னாயர், எனக்கேதும் குறையில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருப்பாடல் 77 இறைவசனம் 2 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, மோசே ஆரோன் ஆகிய ஊழியர்களை கொண்டு மந்தையென எங்களை ஆள்கிறீர் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 100 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது இறைவசனம் 2 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லப்படுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த இஸ்ராயல் மக்களின் தலைவர்கள் அனைவருமே தம்மை போலவே நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் எனவும் யாவை இறைவன் எதிர்பார்த்திருந்தார். ஒரு சில நேரத்திலே அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் எல்லாம் அங்கு இருந்த ஆயர்களை யாவை இறைவன் கண்டித்தார். அதை எங்கே பார்க்கிறோம்? எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 இறைவசனம் 1 முதல் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தங்களுக்கு உரிய ஆயருக்குரிய பணிகளை செய்யாமல் ஏனோ தானோ என்று மக்களை ஏமாற்றி வாழ்ந்த அந்த கூட்டத்தை ஆண்டவர் கடுமையாக திட்டுவதை பார்க்க நேருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆயர்களுக்கு பதிலாக நான் புதிய ஆயர்களை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எரேமியா புத்தகம் 3வது அதிகாரம் இறைவசனம் 15 வாசித்து பார்த்தோம் என்றால், என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயனுக்குரிய பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஆயர்களாகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். இல்லத்திலே தலைவன் தலைவி ஆயர்களாக இருக்கிறார்கள், வகுப்பறையிலே ஆசிரியர்கள் ஆயர்களாக இருக்கிறார்கள், பங்கிலே பங்கு தந்தை ஆயராக இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஆயர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆயர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஆயனுக்குரிய பண்புகளையும் தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோமா என்றதை நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தியாகம் வேண்டும், அன்பு வேண்டும், பரிவு வேண்டும், பொறுமை வேண்டும். இதெல்லாம் ஆயனுக்குரிய பண்புகளாக நாம் பார்க்க நேருகின்றது. எங்கேயாவது செம்மறி கூட்டம் போகுது அப்படின்னா என்ன செய்ய முடியாது? நாம் அதை மிந்தி போக முடியாது. அந்த செம்மறி ஆடுகள் நமக்கு அருமையான ஒரு பொறுமையை கற்றுத்தரும். இரு, நான் போன பிறகு நீ போனா போதும், எங்கேயும் நுழைய முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நல்லாயனுக்குரிய பண்புகளை பற்றி தான் நாம் சிந்திக்க இந்த வாரத்தில் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ஆண்டவர் பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதுகாக்கும் பராமரிக்கும் ஆயனாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எசையா புத்தகம் 49வது அதிகாரம் இறைவசனம் 5 முதல் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் போய்விடுவாளோ, ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த இறைவனுடைய அந்த பாதுகாப்பு பராமரிப்பு என்பது வெறுமனை போதனையோடு நின்றுவிடவில்லை. மாறாக அந்த பாதுகாப்பு பராமரிப்பு என்பது செயல்பாடுகளிலே வெளிப்படுவதை பார்க்கின்றோம்.
ஓசையா புத்தகத்திலே அதிகாரம் 1 இறைவசனம் 1 முதல் 8 வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார், பராமரித்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாவை இறைவன் இந்த இஸ்ராயல் மக்களை அன்பு கூர்ந்தார், யாவை இறைவன் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், யாவை இறைவன் இஸ்ராயல் மக்கள் மீது பரிவு காட்டினார், யாவை இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு உணவூட்டினார் என்று பார்க்கின்றோம். நற்செய்தியில் கூட பார்க்கின்றோம், ஆயினில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது ஆண்டவர் பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவூட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்த கடவுள், நம்மை உள்ளங்கையில் பொறித்து வைத்த கடவுள், நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள் இந்த நாளிலே நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். எதற்காக நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார்? நாம் ஒவ்வொருவரும் பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவரோடு இருக்கின்ற பொழுது நமது வாழ்வு புத்துயிர் பெறுகின்றது. அவரோடு இருக்கின்ற பொழுது அவர் நீதி வழியிலே நம்மை நடத்திடுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இன்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பராமரித்து கொண்டிருக்கிறார். நாம் தவறுகள் செய்யலாம், நாம் குற்றங்கள் செய்யலாம், அல்லது வழி தவறி போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்போ பராமரிப்புக்கோ முடிவே இல்லை என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாக்கும் பராமரிக்கும் பணியை செய்து கொண்டே இருக்கின்றார். திருப்பாடல் 91 இறைவசனம் 11-12 வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர் தம்மை பாதுகாக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லப்படுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, அதே போல திருப்பாடல் 121 இறைவசனம் 3 முதல் 8 வரை வாசித்து பார்த்தோம் என்றால், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவரும் வலப்பக்கத்தில் உள்ளார், பகலில் கதிரவனும் இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது என்று குறிப்பிடுகின்றார். இப்படி கடவுள் ஆடுகளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கின்றார். ஆனால் அந்த பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா, அல்லது கடவுளை விட்டு விலகி ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோமா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இருக்கின்ற போதுதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பராமரிப்பு. நாம் வாசிக்கின்ற விவிலியத்திலே ஒரு ஆடு தொலைந்து விட்டது, கழுத போனா போட்டும் என்று ஆண்டவர் விட்டுவிடவில்லை. மனிதருடைய மனநிலை வேறு, கடவுளுடைய மனநிலை வேறு. அந்த ஒரு ஆடுதான், 99 ஆடுகள் இருக்கிறது என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு விடவில்லை, அல்லது போய் தொலையட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆட்டை கை கழுவி விடவில்லை. மாறாக அந்த ஒரு ஆட்டைத்தான் தேடி போனார். அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிப்பது தான் ஆண்டவருக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கிறோமா, பராமரிக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். நல்ல ஆயர்களாகத்தான் கடவுள் நம்மை நியமித்திருக்கிறார். என் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் எனக்கு தெரியுமா? என் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடு எனக்கு தெரியுமா? பல நேரத்திலே அதி நவீன வசதிகளோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோம். ஆனால் எவ்வளவு தூரம் வசதி வாய்ப்புகள் பெறுகிறதோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் கெட்டு போய்விட்டது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல் உனக்கு தெரியுமா? நீ உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறாயா? நீ உன் பிள்ளைகளை பராமரிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கின்றார். நான் உன்னை பாதுகாத்தேனே, நான் உன்னை பராமரித்தனே, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனே, நான் உன்னை அன்பு செய்தேனே, நான் உனக்கு பரிவு காட்டினேனே, அதே போலத்தானே நீயும் உன்னுடைய பிள்ளைகளை, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், பரிவு காட்ட வேண்டும். ஆண்டவர் கேட்கின்றார். கலீல் ஜிப்ரான் சொல்வது எளிதான ஒரு நல்ல காரியம். இந்த உலகத்திலே பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது எளிதான காரியம், ஆனால் வளர்ப்பது என்பது மிகப்பெரிய கடினமான காரியம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னும் போகக்கூடிய காலத்திலே பிள்ளைகளை கூட இந்த அறிவியல் எளிதாக கண்டுபிடித்துவிடும் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு. ஆனால் வளர்ப்பதற்கு என்று சொல்லி இந்த உலகத்திலே எந்த மிஷினும் கண்டுபிடிக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே நாம் கை வைத்து நாம் கேட்டு பார்ப்போம், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயனாக என்னால் இருந்திருக்க முடிகின்றதா? அவர்களை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கலாம், ஞான காரியங்களிலே வளர்த்திருக்கலாம், அறிவிலே வளர்த்திருக்கலாம், மற்ற எத்தனையோ காரியங்களில் வளர்த்திருக்கலாம். ஆனால் நான் தவறிவிட்டேன்.
நான் தவறிவிட்டேன். அன்று எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் சொன்ன காரியம், நீ உனக்குரிய ஆடுகளை நீ சிதறடித்து விட்டாய், உனக்குரிய ஆடுகளை நீ பாதுகாக்க மறந்து விட்டாய், உன்னை நம்பிதானே நான் கொடுத்தேன் என்று ஆண்டவருடைய குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் எங்கே, பெற்றோர்கள் எங்கே? வெவ்வேறு வழிகளிலே சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது இறைவனுடைய அந்த மந்தையில நாம் ஒன்றாக இணைய போகிறோம் என்பதை நாம் சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த ஆயனுக்குரிய பண்பாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், கண்டித்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஆயன், கண்டித்து வழி நடத்தக்கூடிய ஆயன். என் அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரத்திலே இறைவசனம் 5 முதல் 7 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் போது நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே, ஏனெனில் ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டு இருக்கிறாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அந்த பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கண்டித்து திருத்துவது என்பது நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் கண்டித்தார், ஆண்டவர் கண்டித்தார். அதனால தான் விவிலியம் சொல்கிறது, எங்களை காயங்களை உண்டாக்கியவரும் நீரே, அந்த காயங்களுக்கு மருந்திடக்கூடிய தெய்வமும் நீரே என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, வழி தவறி போகின்ற போதும், போதனைகள் எப்படி வாழாத போதும் ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். தண்டனை என்பது எதற்காக? மீண்டும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அன்பிலே தியாகம் நிறைந்திருந்தது, அந்த கண்டிப்பிலே அன்பு நிறைந்திருந்தது. அதைத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைய நாளிலே நாம் நிறைவாக பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இருக்கின்றோம், அவர்கள் முன்னால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் சொல்லிக் கொடுக்காததை ஊடகம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசாததை இன்று வெளியில் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அதுதான் அபத்தமான ஒன்று, அதுதான் ஆபத்தான ஒன்றாக மாறிவிடுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆயர்களாக நாம் மாற வேண்டும். ஆடுகள் மேய்க்கக்கூடியவர்களை பார்க்கலாம். ஆடுகள் மேய்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆட்டிற்கு முன்னே வருவார்கள். அவர்கள் தான் நல்ல ஆயன். முன்னே வருவார்கள், எடுத்துக்காட்டாக இருப்பார்கள், முன் உதாரணமாக இருப்பார்கள். பின்னே வரக்கூடியவர்கள் நல்ல ஆயர்கள் அல்ல, அவர்கள் கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள். ஆனால் ஆண்டவர் முன்னே செல்கிறார். எனவேதான் இஸ்ராயல் மக்களை வனாந்தரத்திலே அழைத்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் முன்னே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இதோ உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், இதோ உனக்கு முன்பாக என் பிரசன்னம் உன்னை வழி நடத்தி செல்லும் என்று சொல்லி விடுதலை பயனிலே வாசிக்கின்றோம். பகலிலே மேகத்தூண், இரவிலே நெருப்புத்தூண் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் நமது பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக இருப்போம். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, அறிவுரைலாம் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஆனா நாம எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அது உடனடியாக அந்த பிள்ளைகளுடைய மனதிலே பதிந்து கொள்ளும். எவ்வளவுதான் அறிவுரை சொல்லுங்க, அரை மணி நேரம், ஒரு நாள் முழுசும், ஒரு வாரம் முழுசும், ஒன்றும் மண்டையில ஏறாது, ஒன்றும் மண்டையில ஏறாது. என் அன்புக்குரியவர்களே, நாம் திருந்தி கொள்ள வேண்டும், நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல ஆயர்களுக்குரிய வாழ்க்கை. நான் குடிக்கிறேன், என் பிள்ளையை நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் பொய் சொல்கிறேன், என் பிள்ளையை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என் பிள்ளையை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீனே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர எப்படி? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஆயர்களாக உருவாகுவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நன்றி சொல்லுவோம். நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாம் பேணி பாதுகாத்து வழி நடத்த சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை
நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் யாவரும் அனைத்து வகையான அச்சத்தினின்று விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழுதல் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சி என துணிவுடன் எடுத்துரைக்கும் பேதுருவை போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சியாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலகத் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்று அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் எதிர்காலம் சிறப்படைய தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் மிக அன்பிய குடும்பங்கள் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கரம் குவித்து கண்களை மூடி நமது குடும்பத்தை நினைத்து பார்த்து ஜெபிப்போம். வல்லமையானவருடைய நிழலிலே நாம் தங்கியிருக்கின்றோம். உன்னதமானவருடைய பாதுகாப்பிலே நாம் அடைக்கலம் தேடியிருக்கின்றோம். மனிதரை நம்புவோர் சபிக்க பெற்றோர் என்று விவிலியம் சொல்கிறது. நம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம். குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள், குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து வருகின்றோம், சுமைகளை சந்தித்து வருகின்றோம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நினைத்து பயந்து போயிருக்கின்றோம். எல்லா தேவைகளையும் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். குடும்ப பொருளாதார வாழ்வுக்காக ஜெபிப்போம். கடன் பிரச்சனை தீர வேண்டும். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருப்பவரே, உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தருளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நல்ல ஆயர்களாக நாங்கள் உருவாக்குவதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பியருளும், ஆவியின் கனிகள் கொடைகளால் நிரப்பியருளும். ஆண்டவரே, உமது அருள் பிரசனத்திலிருந்து அவர்கள் விலகிச் செல்லாதவாறு நீரே அவர்களை பாதுகாத்தருளும். உமது அருளும் ஆற்றலும் எப்போதும் நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் என்னாயன், எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொன்ன தாவீது மன்னனை போல ஆண்டவரே, நாங்களும்
அதே வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவரே, பசும்புல் வெளி மீது எங்களை இளைப்பாறச் செய்திருளும். ஆண்டவரே, அமைதியான வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்லும். குழப்பங்களும் கூச்சல்களும் நிறைந்து பல நேரத்திலே பதற்றத்தோடு வாழக்கூடிய எங்களுக்கு அமைதியான வாழ்வை நீ நிறைவாக கொடுத்திருளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருளும். தீய கட்டுகள், அந்தகார சக்திகள், மனிதருடைய தேவையில்லாத பார்வைகள் அனைத்திலிருந்தும் அப்பா எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருளும். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற எல்லா நாட்களும் உமது பேரன்பும் நலமும் எங்களை தாங்கிக் கொள்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரானவர்,
வல்லவராம் தேவன் தூயவரா நாதமுன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம் நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம் உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வந்தவரே வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம் ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா. நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்திற்கு கடந்து போகிறோம். பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கலாம் நமது வாழ்க்கையில், அல்லது எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவர் முன்னால் நாம் நிற்கலாம். ஆண்டவர் நம்மை கை விடுபவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார் இஸ்ராயேல் மக்களை பார்த்து, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று சொன்னார். ஆண்டவரை உற்று பார்ப்போம். சுமைகளை, கண்ணீரை, வேதனையை, கவலையை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மாற்றும், எனக்கு நீரே ஆதரவு, உம்மால் மட்டுமே ஆகும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த பலிபீடத்திலே நம்முடைய கண்ணீரின் துளிகளை காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். கண்ணீரின் துளிகளைப் போல இந்த உலகத்திலே மிகச்சிறந்த காணிக்கை எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகார் கண்ணீர் வடித்தார், அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ஆபிரகாம் கண்ணீர் வடித்தார், அவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. நாமும் இந்த இடத்திலே நிற்கின்றோம். ஆண்டவர் உற்று பார்த்து நம்முடைய தேவைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உற்றுப்பாரும் என்ற உணர்வோடு நாம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
யெகோவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய மீகா அன்பேத்து சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் திருவாளர் அருள் மிக்கேல்ராஜ், திருமதி செல்லத்தாய் குடும்பத்தையும் இந்த நாளிலே நமது பாலை மறை மாவட்டத்துக்காக குருவாக திருநிலைப்படுத்தப்படக்கூடிய திருத்தொண்டர் ஜோமிக்ஸையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். நம்முடைய திரு தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலம் அளிக்கும் அருமருந்தாக அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். நல்ல ஆயனாக நம்மோடு இருப்பவர். குறை ஏதும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத வண்ணம் நம்மை முழுவதுமாக பார்த்து கொள்ளும் தெய்வம், பராமரிக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. அகிலமும் உமதே, ஆற்றலும் உமதே, ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். அகிலமும் உமதே, ஆற்றலும் உமதே, ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். இன்புறவே எழுவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. திருமண அறிவிப்பு. புளியங்குடி பங்கு செந்தாமணியில் வசிக்கும் தந்தை சவரிமுத்து
சேவியர் தாய் அந்தோணியம்மாள், இவரது மகன் ஆரோக்கியராஜிற்கும், வாடியூர் பங்கு மரிதாவிரத்தில் வசிக்கும் தந்தை ஜெயபால், தாய் சேசம்மாள், இவரது மகள் ஜபஸ்டாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது இரண்டாவது அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கினங்கள் அறிந்தால் நம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை மாலை 7:15 மணிக்கு, புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நமது ஊரினுடைய திருநிலைப்படுத்தப்பட்ட 10வது அருள் தந்தையாக இருக்கின்ற நமது ஜோமிக்ஸ் அடிகளாருடைய முதல் நன்றி திருப்பலியானது வருகின்ற புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். 9:30 மணிக்கெல்லாம் அவர்களை பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று நாம் அவர்களை அழைத்து வர வேண்டும். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் காலை 5:30 மணி அளவில் திருப்பலியானது நடைபெறும். மேலும் நேற்றைய தினம் நமது ஆலயத்தை சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த மீகா அன்பியத்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் ரூத்து அன்பியத்தார் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். அடுத்த வாரம் ரூத்து அன்பியத்தார் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். இன்று விபிஎஸ் வகுப்புகள் மத்தியாலம் நடைபெறும். திருப்பலி முடிந்த பின்பு இன்று விபிஎஸ் வகுப்புகள் மத்தியாலம் நடைபெறும். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, விடுமுறை விவிலிய பள்ளியானது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை இந்த விடுமுறை விவிலிய பள்ளிக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய உபகாரிகள், நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல இன்று நம்முடைய மண்ணிலிருந்து நமது பாளை மறை மாவட்டத்திற்கு 10வது குருவாக தியாகோன் ஜோமிக்ஸ் அவர்கள் நமது மதுரை உயர் மறைமாவட்ட பேராயரால் அவர் திருநிலைப்படுத்தப்படுகின்றார். எனவே அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள அன்போடு உங்களை அழைக்கின்றேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல வருகின்ற புதன்கிழமை சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஊரினுடைய புதிய தந்தைக்கு நாம் வரவேற்பு கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே அன்பியத்தில் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். அருள் கூர்ந்து நாம் ஒவ்வொருவரும் சரியாக 9:45 மணிக்கெல்லாம் 9:45 மணிக்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மறை மாவட்டத்திலிருந்து ஒரே ஒருவர் தான் குருவாக இந்த வருடத்திலே திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அந்த ஒரு குருவும் நமது மண்ணை சார்ந்தவர் என்பதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த மரியதாயபுரம் திருச்சபைக்கே இது மிகப்பெரிய பெருமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய நன்றி திருப்பலியில் அநேக மக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த குருவுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, வருகின்ற வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களிலும் சகாய மாதா கெபியில் வைத்து திருவிழா நடைபெற இருக்கின்றது. வியாழக்கிழமை மாலை சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரம்பிக்கப்பட்டு 6 மணிக்கு கொடியேற்றம் அருட்தந்தை அலாசியஸ் துரைராஜ் அவர்கள் இந்த கொடியை ஏற்றி சிறப்பாக திருவிழாவை தொடங்கி வைக்கின்றார்கள். அதே போல 2வது நாளிலே நமது மண்ணின் மைந்தர் புதிய குரு அவர்கள் அந்த திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். 3வது நாளாக திருவிழா திருப்பலியை மதுரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல குறுமடத்தினுடைய அதிபர் தந்தை அருட்தந்தை முனைவர் சூசை செல்வராஜ் அவர்கள் இந்த திருவிழா திருப்பலியை ஏற்று சிறப்பாக நமக்காக ஜெபிக்க வருகிறார்கள். எனவே இந்த 3 நாட்களிலுமே நாம் இந்த திருவிழா நிகழ்வு கலந்து கொண்டு சகாய அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கடவுளோடு சிறந்த முறையிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நம்முடைய அன்றாட ஆன்மீக தேவைகளை புதுப்பித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, வின்சென்ட் பவுல் சபையிலிருந்து ஓசானாம் மையம் என்ற ஒரு மையமானது நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சமூகம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு மையமாக அது திகழ்கின்றது. இங்கு இளைஞர் திறன் மேம்பாடு, கல்வி வழிகாட்டுதல், ஆளுமை மற்றும் தலைமைத்துவ பயிற்சி, களப்பணி, பாதுகாப்பு மையம் என்று சொல்லி புதிதாக அவர்கள் மாடியூரிலே ஆரம்பித்து இருக்கிறார்கள். காமராஜர் நகரிலே ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். எனவே நமது பிள்ளைகள் இந்த
வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்புக்கு பிறகு நாம் என்ன படிக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதில் இந்த கேரியர் கவுன்சிலிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை குறித்த விவரங்களை நீங்கள் வின்சென்ட் பவுல் சபையினுடைய உறுப்பினர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே எம் இறைவா, முது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பேரன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இறைவனுக்கு